ஹாய், ஹோப் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த வீடியோ வந்து ரீசெண்டாக லாஸ்ட் சண்டே வந்து ஒரு இஷ்யூ ஆச்சுல, இந்த ஜேம்ஸ் வசந்தன் மியூசிக் கம்போசர் இந்த இன்சிடெண்ட், இந்த நியூஸை வந்து பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்றது தெரியும். நானும் இங்கே கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்கிறதுக்கு பார்க்குறேன். என்னென்னா, இவர் வந்து சண்டே வந்து ஒரு ஒய்ஃபை கூட்டிக்கிட்டு லஞ்சுக்கு போயிருக்காரு. வீட்டு பக்கத்துலேயே லஞ்சு சாப்பிட்டுட்டு வெளில வரும்போது ஒரு கார் கண்ணாடியை வந்து உடைச்சிருக்காங்க. கார் கண்ணாடி உடச்சோடனே இவர் என்ன பண்ணிட்டாரு, கம்ப்ளைண்ட்ஸ் எதுவுமே கொடுக்காம எதுவுமே பண்ணாமல் இவர் டைரெக்டாக என்ன பண்ணிட்டாரு, ஒரு ஒரு யாருக்கு பேட்டி கொடுத்தாருன்னு தெரியல, ஃபீட் வந்துச்சு. அதில் வந்து இந்த கார் கண்ணாடி உடைச்சது வந்து தருதலையா, தற்கூரியா, இல்லை டிவிகே சார்ந்தவங்களா? ஏன்னா அவர் வந்து டிவிகே வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்தார். ஸோ அதனால் நான் டைரெக்டாக விமர்சனம் பண்ணதுனால இது வந்து அவங்க பண்ணியிருக்கலாம் அப்படின்ற ஒரு யூகத்தில் நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்புறம் யாரோ வந்து ஆலோசனை கொடுத்துருக்காங்க. இவருக்கு மூளை வந்து போயிட்டு அறிவு வந்து போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணலை. நிறைய பேர் ஆலோசனை கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்ட்டு. ஆலோசனை கொடுத்ததன் பேரில் இவர் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. கம்ப்ளைண்ட் பண்ணி விசாரிச்சதில் தெரியுது, இவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு சார், ஒரு வீட்டு வாசலில் காரை பார்க் பண்ணியிருக்காரு, போகிறதுக்கும் வரத்துக்கும் இடம் இல்லாமல். அந்த வீட்டோட ஓனர் ஒரு பாட்டிமா என்ன பண்ணிட்டாங்க, கார் கண்ணாடியை உடச்சிட்டாங்க. ஏன்னா நிறைய தடவை சொல்லியிருப்பாங்களாட்டு இருக்குது, இவர் கேட்கல. இவர் தான் பெரிய ஆளுன்னு இவருக்கு நினப்பு இல்லையா, அதனால் இவர் கேட்காம அந்த இடத்துல போய் நிறுத்திருக்காங்க. அந்த பாட்டிமாக்கும் வந்து கார் கண்ணாடியை உடச்சிட்டாங்க. இது தெரியாமல் இவர் கம்ப்ளைண்ட் கொடுக்காம இவர் வந்து தருதலை, தற்கூரி, டிவிக்கு ஆளுங்க தான் உடச்சிட்டாங்க அப்படின்ட்டு பேசிட்டார். இப்போது யார் தருதலை, யார் தற்கூரி அப்படின்றது இந்த இந்த இன்சிடெண்ட்டை பார்த்தவங்களுக்கு தெரியும். அதுவும் இல்லாமல் இவர் என்ன சொல்லியிருக்காரு, எனக்கு வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கே முடிய மாட்டேங்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, கார் கண்ணாடி உடஞ்சிருச்சு, போலீஸில் வந்து அந்த ஸ்பாட்லேருந்து நான் போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணால் போலீஸ் வரதுக்கு 15-20 மினிட்ஸ் ஆகும், வெயிட் பண்ண முடியாது, கூட்டம் சேர்ந்துடும், அதனால் நான் வந்து வீட்டுக்கு போயிட்டேன். ஒரு 15 மினிட்ஸ் உங்களால் வெயிட் பண்ண முடியாதா? சரி, வெயிட் பண்ண முடியல, நீங்கள் அவ்வளோ பெரிய ஆள் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. நேராக வீட்டுக்கு போனதுக்கு பதிலாக நீங்கள் டைரெக்டாக போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கலாமே கம்ப்ளைண்ட் கொடுக்க. ஓகே, உங்களுக்கு தான் ஆலோசனை கொடுக்குறதுக்கு நிறைய பேர் வேணும் இல்லையா, உங்களுக்கு சுயமான அறிவில்லை, அதனால் நீங்கள் வந்து வீட்டுக்கு போயிட்டு ஆலோசனை செஞ்சு நீங்கள் வந்து இதை கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிருக்கு. உங்கள் மூளை பாத்ரூம்லேயோ இல்லை உங்கள் வீட்டு கிச்சன்லேயோ டேப்போ இல்லை தண்ணியோ வரல, டேப் உடஞ்சிருச்சுனாலும் நீங்கள் டிவிக்கேவை தான் சொல்லுவீங்க இல்லையா? சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, பார்த்துக்குங்க.